உண்மையான வரலாறு தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக சிலர் கங்கணம் கட்டி வேலை செய்வதை நம்மால் அறிய முடியும். சிந்துவெளி எந்த நூற்றாண்டை சேர்ந்தது, சிந்துவெளியில் கிடைத்திருக்கக்கூடிய தொல்லியல் சான்றுகள் என்ன, சிந்துவெளியிலே கிடைத்திருக்கக்கூடிய முத்திரைகள் தெரிவிக்கக்கூடிய செய்தி என்ன, அந்த எழுத்துக்களை படிப்பதற்கு ஐராவத மகாதேவன் உள்ளிட்டவர்கள் மேற்கொண்ட முயற்சிகள் என்ன, இதை பற்றியெல்லாம் நாம் வண்டி வண்டியாக பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் பேசிக்கொண்டிருக்கிற இதே நேரத்தில் இப்ப அவங்க தெளிவா சொல்றாங்க, வரலாற்றை திருத்தி எழுதித்தான் ஆகிறது. இப்ப அந்த வரலாறு ஏன் உண்மையாக கிடைக்காது என்று தேடி போனால், இஸ்லாம் என்கிற மார்க்கம் வெளியிலிருந்து வந்தது. ஆனால் இஸ்லாமியர்கள் இங்கு உள்ளவர்கள் இந்த மண்ணினுடைய பூர்வக்குடிகள். கிறிஸ்தவம் வேறு ஒரு மண்ணிலே உருவானது. ஆனால் கிறிஸ்தவர்கள் இங்கே இருக்கும். இந்த இந்துத்துவனுடைய வரையறை, யார் இந்தியர்கள் என்பதற்கான வரையறை, யார் ஒருவர் பித்ரு பூமியும் புண்ணிய பூமியும் இந்தியாவையே கொண்டிருக்கிறாரோ அவர் மட்டும்தான் இந்தியர் என்று சொன்னால், வரலாற்றை கைப்பற்றுவதற்கு நடக்கக்கூடிய முயற்சியை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சிந்துவெளி நாகரிகத்திலே அதனுடைய தொல்லியல் எச்சங்கள், அங்கு கிடைக்கக்கூடிய குறிகள், அங்கு கிடைக்கக்கூடிய முத்திரைகள், இவை எல்லாவற்றையும் உரிய முறையில் இன்னும் நவீனமான ஆய்வுகளுக்கு உட்படுத்துவது, அதனுடைய உண்மைத்தன்மையை நெருங்கி செல்வது என்பதற்காக பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் அந்த ஆய்வுகளை மேற்கொண்டவர்கள் என்ற முறையில் நாம் பார்த்தால், உண்மையில் இது 1924 செப்டம்பர் 20 என்பது ஒரு சம்பிரதாயமான அறிவிப்பு தினமாக இருந்தாலும் கூட, இன்னும் ஒரு படி முன்னே போய் 1826 29 வரைக்குமாக அப்போது இருந்த சார்லஸ் மேகன் என்று சொல்லக்கூடிய ஒரு இராணுவ அதிகாரி, அவர்தான் முதலாக ஹரப்பா பகுதியில் ஆய்வு செய்து, அவர் உண்மையில் ஒரு ஆய்வாளராக செல்லவில்லை, அங்கு அவர் வேறு கட்டுமான பணிகளுக்காக செல்லுகிற போது அந்த ஹரப்பா பகுதியில் இருக்கக்கூடிய மண் திட்டுகளை பார்த்து, இது ஏதோ ஒரு புராதன பகுதி என்பதை மட்டும் அவர் புரிந்து கொண்டு, ஒருவேளை இது ஒரு கோட்டை பகுதியாக இருந்திருக்கலாம் என்கிற அளவில், அல்லது மொஹஞ்சதாரோ என்கிற சொல்லுக்கே கூட புதைமேடு என்று ஒரு பொருள் இருப்பதாக சொல்வார்கள். மொஹஞ்சதாரோ என்று சொன்னால் அது புதைமேடு. இவ்வாறாக பொருள் கொண்டவர்கள் 1924 முன்பாகவே, ஒரு நூற்றாண்டு காலத்துக்கு முன்பாகவே இப்படி சில ஆய்வுகளும் நடந்திருக்கின்றன. அப்படி பார்த்தால் சிந்துவெளியை கண்டறிவதற்கு பொது சமூகத்திற்கான வாய்ப்பு 200 ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கிவிட்டது என்று கூட நம்மால் பொருள் கொள்ள முடியும். இப்போது இங்கே பேசிய தோழர் மணி உள்ளிட்டு ராஜேந்திரன் வரைக்குமாக சிந்துவெளி நூற்றாண்டு நாம் கொண்டாடுவதற்கான அவசியம் என்ன என்பதை சுட்டியும், அங்கு கிடைத்திருக்கக்கூடிய தொல்லியல் சான்றுகள் இந்த சிந்துவெளி யாருடையது என்பதை பற்றி சொல்வதற்கான வாய்ப்புகளை திறந்து வைத்திருக்கிறது என்று பேசினார்கள். எனக்கு என்னவோ அது சிந்துவெளி யாருடையது என்று சொல்வதற்காக செய்யக்கூடிய ஆய்வாக தெரியவில்லை. அது இந்த இந்திய துணைக்கண்டம் யாருடையது என்பதை பற்றிய ஆய்வுக்கு அது வழிவகுத்திருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் சிந்துவெளி நூற்றாண்டை நாம் கொண்டாடுவதற்கான வரலாற்று தேவை என்ன என்று நீங்கள் யோசித்தால், இது மிக நேரடியாக ஒரு தொல்லியல் களத்திலிருந்து அரசியல் களத்திற்கு இந்த பிரச்சனை நகர்வதை நம்மால் பார்க்க முடியும். சிந்துவெளி எந்த நூற்றாண்டை சேர்ந்தது, சிந்துவெளியில் கிடைத்திருக்கக்கூடிய தொல்லியல் சான்றுகள் என்ன, சிந்துவெளியிலே கிடைத்திருக்கக்கூடிய முத்திரைகள் தெரிவிக்கக்கூடிய செய்தி என்ன, அந்த எழுத்துக்களை படிப்பதற்கு ஐராவத மகாதேவன் உள்ளிட்டவர்கள் மேற்கொண்ட முயற்சிகள் என்ன, இதை பற்றியெல்லாம் நாம் வண்டி வண்டியாக பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் பேசிக்கொண்டிருக்கிற இதே நேரத்தில் இதே வரலாற்றின் மீது இன்னொரு பக்கம் ஒரு தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சமீபத்திலே ஒரு செய்தியை நீங்கள் படித்திருப்பீர்கள். ஒரு வங்கி வரக்கூடிய வாடிக்கையாளர்கள்லாம் மிகவும் கௌரவமாகவும் மரியாதையாகவும் நடத்தி கொண்டிருக்கிறது. இவ்வளவு மரியாதையாக ஒரு வங்கியில் நம்மை நடத்துவார்களா என்கிற சந்தேகம் ஒரு வாடிக்கையாளருக்கு வந்திருக்கிறது. விசாரித்து பார்த்தால் அந்த வங்கி போலி வங்கி என்று தெரிய வந்தது. வாகன ஓட்டிகள் ஒரு டோல்கேட் வழியாக செல்லுகிற போது அவர்களுக்கு ஒரு ஆச்சரியம். பொதுவாக டோல்கேட்டுகள் அந்த வழியாக செல்லக்கூடியவர்களை வாகனத்தை விற்று கட்டணத்தை செலுத்தக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு டோல்கேட்டுகள் எல்லாம் உயர்ந்து கொண்டே இருக்கிற நேரத்தில் ஒரு டோல்கேட்டில் மிக குறைவான கட்டணம் வசூலிக்கப்பட்டிருக்கிறது. விசாரித்து பார்த்தால் அது போலியான டோல்கேட் என்று தெரிய வந்திருக்கிறது. ஒரு கோர்ட்டில் விரைவாக தீர்ப்புகள் வழங்கப்பட்டு கொண்டே இருந்தது. விசாரித்து பார்த்தால் அது போலியான கோர்ட் என்று தெரிய வந்திருக்கிறது.
அப்ப கோர்ட்டு போலி, டோல்கேட்டு போலி, பல்கலைக்கழகங்கள் போலி, சில பேர் படிச்சன்னு சொல்றதே போலி, சில பேர் டீ கடை டீ வித்தங்கிறது போலி. இந்த மாதிரி எல்லாமே போலிகளாக இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் வரலாறு மட்டும் எப்படி உண்மையாக நமக்கு கிடைத்து விடும் என்கிற சந்தேகத்தை நாம் எழுப்பிக் கொள்ள வேண்டும். இப்ப அந்த வரலாறு ஏன் உண்மையாக கிடைக்காது என்று தேடி போனால் உண்மையான வரலாறு தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக சிலர் கங்கணம் கட்டி வேலை செய்வதை நம்மால் அறிய முடியும். அது என்னது? அது ஏன் நாம இப்போ சிந்துவெளி பண்பாட்டை இப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி 96 வருஷத்துக்கு ஏன் கொண்டாடல, அல்லது 97 வருஷத்துல ஏன் கொண்டாடல, ஏன் திடீர்னு 100 வருஷம், அது நூற்றாண்டுகளுக்காக கொண்டாடுறோமானா? நூற்றாண்டுக்காக மட்டும் கொண்டாடவில்லை, அதனுடைய அரசியல் முக்கியத்துவம் இப்போது கூடியிருக்கிறது. என்னவென்றால், சிந்துவெளி பண்பாடு யாருடையது என்பதற்கு உரிமை கூறுவதற்கு உண்மையில் உரிமையுள்ளவர்கள் சற்றே தயங்குவதனாலும், அல்லது உரிமையுள்ளவர்கள் இது நம்மளுக்கு தானே, இது எங்க போயிட போகுது என்ற மிதப்பில் இருக்கிற காரணத்தினாலும் இது எங்களுடையது என்று சொந்தம் கொண்டாடுவதற்கு சிலர் தயாராகி இருக்கிறார்கள். வெளிப்படையாகவே நாம் பேசலாம் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் நமக்கு சம்பந்தப்பட்டதை களவாடுகிற போது இவர்கள் தான் திருடர்கள் என்று சொல்வதற்கு நாம் தயங்க வேண்டியதில்லை என்று நான் நினைக்கின்றேன். 2014ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சி அரசு பொறுப்பேற்ற உடனேயே அவர்கள் தொடங்கிய ஒரு வேலை என்னவென்றால், இந்திய நாட்டின் வரலாற்றை, அதுவும் பண்பாட்டு வரலாற்றை, 12,000 வருடத்தினுடைய பண்பாட்டு வரலாற்றை நாங்கள் இந்திய தன்மையுடையதாக திருத்தி எழுதப் போகிறோம் என்று அறிவித்தார்கள். 12,000 வருட பண்பாட்டு வரலாற்றை இந்திய தன்மை உடையதாக நாங்கள் திருத்தி எழுதப் போகிறோம் என்று சொன்னதற்கு பின்னால் கூடுதலாக ஒரு செய்தியும் வந்தது. இந்திய வரலாறு, இதுவரைக்குமான இந்திய வரலாறு என்பது மேற்கத்திய கருத்தாக்கத்தின் செல்வாக்கின் கீழும் இடதுசாரி ஆய்வு மனப்பான்மையின் கீழும் உருவாக்கப்பட்டவை. அதிலிருந்து முற்றிலுமாக விளக்கம் செய்யப்பட்டு இந்திய தன்மையுடையதாக நாங்கள் வரலாற்றை எழுதப் போகிறோம் என்று அறிவித்தார்கள். அவ்வாறு அறிவிக்கப்பட்ட அந்த வரலாற்றை எழுதுவதற்கு ஒரு குழு அமைக்கப்பட்டது. 12,000 வருட பண்பாட்டு வரலாற்றை எழுதுவதற்கு அமைக்கப்பட்ட அந்த குழுவில் ஒரு பெண் கிடையாது, ஒரு தென்னிந்தியர் கிடையாது, சிறுபான்மையினர் கிடையாது, இன்னும் சொன்னால் வேறு சாதிக்காரர்கள் கூட கிடையாது. எல்லாமே சாஸ்திரிகளும் சர்மாக்களுமாக இருந்தார்கள். பலர் கிண்டலாக கேட்டார்கள், அது என்ன அக்ரகாரத்திலிருந்து தேர்வு செய்த குழுவா என்று கேட்டார்கள். அந்த அளவிற்கு ஒரு ஒற்றை கண்ணோட்டம் உள்ளவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு குழுவை வைத்து ஒரு பரந்த இந்த இந்திய நாட்டினுடைய 12,000 வருட வரலாற்றை தொகுத்து நாங்கள் எழுதப் போகிறோம் என்று ஒரு குழு அமைக்கப்பட்டது. நாடாளுமன்றத்தில் அதற்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் அந்த குழு மாற்றி அமைக்கப்பட்டது. மாற்றி அமைக்கப்பட்ட அந்த குழுவிலும் எந்த விதமான ஜனநாயக தன்மையும் இல்லை என்பது ஒரு புறம். இன்னொன்று, அந்த குழு எந்த மாதிரியாக வரலாற்றை எழுத வேண்டும் என்று அதற்கு வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அதற்கு ஒரு வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழிகாட்டு நெறிமுறையில் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், இந்தியாவினுடைய பூர்வக்குடிகள் ஆரியர்கள், ஆரியர்களுடைய சமஸ்கிருத மொழிதான் இந்தியாவில் பழங்குடிகளினுடைய மொழி உட்பட எல்லாவற்றுக்கும் தாய்மொழி. ஆரியர்களுடைய வேத பண்பாடுதான் இந்தியாவினுடைய பண்பாட்டின் தொடக்கம். இந்த 3 விஷயங்களையும் உள்ளடக்கும் போது கூடுதலாக ஒன்றை சொல்லுகிறார்கள். ஆரிய வந்தேரிகள் என்று தவறாக சொல்லப்படுகிறது, வரலாறு திரிக்கப்படுகிறது. ஆரியர்கள் வெளியிலிருந்து வந்தவர்கள் அல்ல, ஆரியர்கள் இந்தியாவினுடைய பூர்வக்குடிகள் என்று சொன்னால், அப்போ சிந்துவெளியினுடைய கிடைக்கக்கூடிய அந்த நாகரிக தொல் எச்சங்கள் யாருடையது என்கிற கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வருகிறது. ஆகவே இந்த இடத்தில் இன்னொன்றை சேர்த்து சொன்னார்கள். சிந்து சமவெளி நாகரிகம் என்று நாம் சொல்வதை அவர்கள் சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று சொன்னார்கள். அப்போ டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல 4 தான். சிந்து நதி நாகரிகம் என்பது சரஸ்வதி நதி நாகரிகமாக மாறுகிறது.
நீங்கள் இன்றைக்கும் போய் பார்த்தால் இன்றைக்கு கூகுள்ல மாத்திட்டாங்க, சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் மாற்றி விட்டார்கள். என்னன்னு இருக்கு இப்ப நீங்க போய் பார்த்தீங்கன்னா இண்டஸ் சரஸ்வதி சிவிலைசேஷன், சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று மாற்றி இருக்கிறார்கள். நம்ம இங்க உட்காந்து மைக் வச்சு கத்திக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வீட்டுக்குள்ள சிபிஎஸ்இல படிச்சா அது வேற ஒண்ணு படிச்சுக்கிட்டு வரும். அது நம்மகிட்ட வாதாடும், இல்லப்பா எங்க பாட புத்தகத்துல இப்படி இருக்கு, எங்க மிஸ் இப்படி சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு. பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா சொல்றதோட மிஸ் சொல்றதுதான் முக்கியமானது. அப்ப எங்க மிஸ் இதை சொல்லியிருக்கிறாங்கன்னா நம்ம பிள்ளைங்க வேற ஒண்ணு சொல்லணும். இப்ப தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒண்ணு அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ ஒரு வாரமா அது கூட பேச்சு ஓடி என்னது, பல்கலைக்கழக மானிய குழு ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறார், ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார்கள். அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க, அவங்க தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காத மாநிலங்களில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் வழங்கக்கூடிய பட்டங்கள் செல்லாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கணும்னு சொல்றாங்க. கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் இந்த புதிதாக திருத்தி எழுதப்படக்கூடிய வரலாற்றை எவ்வளவுக்கு சீக்கிரம் எழுதி கொடுக்கிறார்களோ அவ்வளவு சீக்கிரம் நாங்கள் தேசிய கல்விக் கொள்கை 2020 பாடத்திட்டத்தில் இதை சேர்த்து விடுவோம். அப்ப இது ஏதோ வரலாற்றுல ஏதோ ராஜேந்திரன், பாலகிருஷ்ணன், அமர்நாத் ராமகிருஷ்ணன் இவங்கெல்லாம் ஏதோ ஆய்வு பூர்வமா நிலத்தை தோண்டி எடுத்து நிலத்துக்கு அடியில் இருக்கிற பிரச்சனையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. இது நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய பிரச்சனை அல்ல, நிலத்திற்கு மேலே ரத்தமும் சதையமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்மை பற்றிய பிரச்சனை. அதைத்தான் அவர்கள் இப்போது துணிச்சலாக திருத்துவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப அவங்க தெளிவா சொல்றாங்க, வரலாற்றை திருத்தி எழுதித்தான் ஆக வேண்டும். இப்ப வரலாற்றை திருத்தி எழுதணும்னு அவங்க நிற்கும் போது திருத்தி எழுதுவதற்கு முன்பாக இதுவரையிலும் ஆய்வாளர்கள் சொல்லி இருக்கக்கூடிய உண்மையான வரலாற்றை நாம் மக்கள் மயப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு தெருவிலும் வீட்டிலும் நாம் இந்த உண்மைகளை சொல்லியாக வேண்டும். அப்படி சொல்லியாக வேண்டும் என்றால் இந்த நாட்டினுடைய நாகரிகம், பண்பாடு இவையெல்லாம் யாருடையவை என்று நாம் உண்மையை பேசியாக வேண்டும். அது சார்லஸ் மேசன் தொடங்கி அங்கே கண்டெடுக்கப்பட்ட அந்த மண்மேடு அல்லது புதைமேடு என்று அவர்களால் கண்டறியப்பட்டு பிற்பாடு இன்னும் வேறு சிலர் எல்லாம் அங்கே ஜான் மார்ஷலுடைய குழுவிலே இருந்து, முக்கியமாக பானர்ஜி இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் சேர்ந்து தீட்சித்து வராரு, இவங்கெல்லாம் சேர்ந்து ஆய்ந்து ஒரு உண்மையை சொல்லுகிறார்கள். அந்த உண்மை என்னவென்றால், சிந்து சமவெளி நாகரிகம் என்று நாம் இன்றைக்கு பேசுவது இந்தியாவினுடைய நிலப்பரப்பில் 1/3 அளவிற்கு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவிற்கு ஒரே மாதிரியான நாகரிகம் பரவி இருந்திருக்கிறது. ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் இடையிலே 600 கிலோமீட்டர் தொலைவு. நம்ம அதை சேர்த்து சொன்னதுனால ரொம்ப ஏதோ பக்கத்துல இருக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். சிங்காநல்லூரும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் போல. ரெண்டுக்கும் இடையில 600 கிலோமீட்டர் இருக்கு. ஆனா நமக்கு பாட புத்தகங்கள் வழியா சொல்லிக்கிட்டே இருந்தது என்னன்னா, ஹரப்பா சேர்ந்து சொன்னதுனால பக்கம் 600 கிலோமீட்டர். நான் இதே கோயம்புத்தூர்ல 96 சிஎஸ் லாட்ஜில் தங்கி இருக்கும் போது விரகமல்ல தனிமைன்னு ஒரு கதை எழுதியிருந்தேன். அந்த கதையில எழுதியிருப்பேன், தெருக்கள் நேராகவும் அகலமாகவும் இருப்பதெல்லாம் புதையுண்ட மொஹஞ்சதாரோ ஹரப்பாவில் மட்டும்தான் இருக்கும் போல, கோயம்புத்தூர்ல இல்லைன்னு எழுதியிருந்தேன். இப்போ நமக்கு அப்படி சேர்த்து சொல்லி இந்த நகரங்கள் ஏதோ 600 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இடத்துல ஒரே மாதிரியாக அங்க கிடைக்கக்கூடிய எடைக்கற்கள், அங்க கிடைக்கக்கூடிய குறியீடுகள், அங்க கிடைக்கக்கூடிய சிற்பங்கள், இது எல்லாமே அளவை எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. கட்டுமானங்கள் இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. அப்பதான் அவங்க தேடினா குஜராத்ல இருக்குது, ஹரியானாவில் இருக்கு, மகாராஷ்டிராவில் இருக்கு, தமிழ்நாட்டிலையும் இருக்கு. அப்போ இந்த பரப்பளவு என்பது ஒரு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு பரவி இருக்கக்கூடிய ஒன்று என்று சொல்லுகிற போது, அந்த 13 லட்சம் சதுர கிலோமீட்டர்ல பரவி இருந்த மக்கள் என்ன ஆனாங்க, எப்படி அவங்க காணாம போனாங்க, அவங்க எப்ப காணாம போனாங்க என்று பார்க்கிற போது
ஆய்வாளர்கள் ஒரு விஷயத்தில் எடுப்பில் தெளிவாக சொல்கிறார்கள். இது வேத நாகரிகத்திற்கு, ஆரிய நாகரிகத்திற்கு முந்தையது என்று முடிவுக்கு வருகிறார்கள். நாம கவனத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயம், இன்றைக்கு ஒன்றிய ஆட்சியாளர்கள் சிந்துவெளி நாகரிகத்தை ஆரிய நாகரிகம் என்று திருத்துவதற்கு அவர்கள் முயற்சிக்கிற இந்த வேளையில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது, சிந்துவெளியில் நாகரிகம் கண்டறியப்பட்டிருக்கூடிய நாகரிகம் என்பது ஆரியர்களுக்கு முந்தையது. ஆரியர்களுக்கு முந்தையது என்றால் எவ்வளவு முந்தையது என்றால் சற்றேறக்குரிய 1500 ஆண்டுகளுக்கு முந்தையது. கூடுதலாக கூட சொல்லுகிறார்கள் 2000 ஆண்டுகளுக்கு தாண்டி இருக்கும். இப்ப ஆரியர்கள் வருவதற்கு 2000 வருடங்களுக்கு முன்பாகவே நிலை பெற்று வளர்ச்சி அடைந்து உச்சத்தை அடைந்து இயற்கை பேரிடர் காரணமாக அது நலிவுற்றது அல்லது அழிந்தது அல்லது புதையுண்டது என்று ஆய்வாளர்களால் சுட்டப்படக்கூடிய இந்த சிந்துவெளி நாகரிகத்திற்கும் ஆரியர்களுடைய வருகைக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. ஒண்ணு. இரண்டாவது, அப்ப ஆரியர்களுக்கு தொடர்பில்லை என்றால் ஆரியர்கள் தான் இந்தியாவுடைய பூர்வ குடிகள் என்று சொல்லக்கூடிய இந்த வாதத்தை நாம் எவ்வாறு எதிர்கொள்வது என்று சொன்னால், ஆரியர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆரியர்கள் இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய கஜகஸ்தான் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலிருந்து, அங்க இருக்கக்கூடிய ஸ்டெப்பி புல்வெளிகளை சேர்ந்த அந்த பகுதியிலிருந்து அவர்கள் இந்தியாவுக்குள் வந்தார்கள். நாம் நம்முடைய வரலாற்று பாடப்புத்தகங்களில் படித்ததை போல கைபர் போலன் கணவாய் வழியாக இந்தியாவினுடைய வடமேற்கு பகுதிக்கு வந்தார்கள். இந்த சிந்து நாகரிகம் என்று சொல்லக்கூடியதனுடைய பெரும் பகுதி இன்றைக்கு பாகிஸ்தானில் இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு வரலாற்றாளர்கள் கூட ஒரு பகுதியினர் இது பாகிஸ்தானுடைய சம்பந்தப்பட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பாகிஸ்தான் என்பது 47 வந்தது. அதற்கு முன்பாக இது ஒன்றுபட்ட ஒரு இந்திய துணைக்கண்டம் என்று நாம் புரிந்து கொண்டால்தான் இது யாருக்கு சொந்தம் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்ப ஆரியர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்றால் அவர்கள் அங்கிருந்து கஜகஸ்தானுடைய அந்த பகுதியிலிருந்து ஸ்டெப்பி புல்வெளியிலிருந்து இந்தியாவுக்குள் வருகிறார்கள். அவர்கள் வந்தது எப்போது என்றால் இன்றையிலிருந்து ஒரு 3500 ஆண்டுகள், கிமு 1500 அப்படின்னா இன்னையிலிருந்து 3500 ஆண்டுகள். இப்போ கிமு 3500 ஆண்டுகள்ல வந்தவங்க ஆரியர்கள். அந்த ஆரியர்களுக்கும் சிந்துவெளி நாகரிகத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அங்கிருந்து வந்தவர்கள் இங்க இருக்கக்கூடிய பல்வேறு நதி தீரங்களில் அல்லது நதிக்கரைகளில் அவங்க குடியமர்றாங்க. குடியமர்ந்தது என்றால் அங்கிருந்து வரும்போது அவர்கள் நாடோடிகளாக வருகிறார்கள். வருகிற போது இங்கு ஏற்கனவே நிலை பெற்ற நாகரிகம் வளர்ச்சி அடைந்த குழுக்கள் இங்கே இருக்கிறார்கள். இந்த சமூகமும் அந்த சமூகமும் முரண்பட்டும் உடன்பட்டும் கலந்தும் வாழ தொடங்கிய ஒரு காலத்தில் இருந்து இன்று வரைக்கும் உருவானவர்கள் தான். இன்றைக்கு யாரையும் சுத்தமா இவர் ஆரியன் அப்படின்னு பிரிச்சு காட்ட முடியாது. இன்றைக்கு யாரையுமே இங்கிருந்த பூர்வக்குடிகள் பிரிச்சு காட்ட முடியாது. ஆனால் அறிவியல் பூர்வமாக அதெல்லாம் சாத்தியம் என்பதை தாண்டி அவ்வாறாக நாம் யாரையும் பிரித்து நிறுத்தி எல்லாம் இன்னார் தான் இருக்கணும் இன்னார் தான் இருக்கக்கூடாது என்றெல்லாம் பிரித்து வேறுபடுத்தி துரத்தணும் பிடிக்கணும்னு பேசுறவங்க யாரும் கிடையாது. அவ்வாறான கருத்தோட்டம் இங்கு யாருக்கும் கிடையாது. அப்போ இன்னைக்கு நாம புரிஞ்சு கொள்ள வேண்டியது, இந்த பூர்வக்குடிகள் என்று சொல்லக்கூடியவர்கள், இந்த பூர்வக்குடிகளினுடைய வழித்தோன்றர்களாக தங்களை அறிவித்துக் கொள்வதற்கு முயற்சிக்கிறவர்கள் ஆரியர்களோடு தொடர்பு கொண்டவர்கள் அல்ல என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த ஆரியர்களோடு தொடர்புடையவர்கள் அல்லன்னு தெளிவுக்கு வந்துட்டோம்னாவே இந்திய மொழிகளுக்கு மூலமொழி சமஸ்கிருதம் இல்லை என்பதும் இந்திய பண்பாட்டிற்கு வேதம் அடிப்படை என்பதையும் நாம் நிராகரித்து விட முடியும். இந்த நிராகரிப்பை தடுத்துக் கொள்வதற்காகத்தான் தீவிரமாக இந்த வரலாற்றை திருத்தி எழுதக்கூடிய வேலை நடக்கிறது. சரி, ஆரியர்கள் பிந்தை காலத்தில் வந்தவர்கள் என்று சொல்வதற்கு என்ன சான்றுகள் இருக்கின்றன என்பதை பார்த்தால் அது ஆய்வுகளின் வழியாகத்தான் நிறுவப்படுகிறது. சிந்துவெளியிலே குதிரை கிடைக்கவில்லை என்று தகவல்கள் சொல்லுகிறார்கள். ஆரியர்களுக்கு குதிரை தான் முக்கியமான ஒரு அவங்களுடைய அவங்களுக்கு பழக்கப்படுத்தப்பட்ட ஒரு மிருகம். அவருடைய தேர் வாகனத்திற்கு அது மிகவும் தேவையானது. அவர்களுடைய சடங்குகளில் குதிரை மிக முக்கியமானது.
அஸ்வமேத யாகம் என்று சொல்லுகிறார்கள்ல, அந்த அஸ்வம் என்றால் குதிரை. அந்த அஸ்வமேத யாகத்தில் குதிரை என்பது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அந்த அஸ்வமேதம் என்பது ஒரு குதிரை எதுவரைக்கும் சென்று திரும்புகிறதோ அதுவரைக்கும் அவர்களுக்கு சொந்தமான நிலப்பரப்பு என்று குறிக்கக்கூடிய யாகம் தான் அஸ்வமேத யாகம். அந்த அஸ்வமேத யாகத்தில் ஓடி நிலப்பரப்பை வென்று வந்த குதிரையை வெட்டி கரியாக்கி உண்பது என்பது அவர்களுடைய சடங்குகளில் ஒன்று. இன்னும் ஒரு படி மேலே போய் ஆய்வாளர்கள் சொல்வதை இந்த அரங்கிலே சொல்வதற்கு எனக்கு சற்றே தயக்கமாக இருக்கிறது. அப்படி ஓடி வெற்றி பெற்று நிலத்தை மீட்டு கொண்டு வந்த அந்த குதிரையை வெட்டிய பிறகு அந்த குதிரையினுடைய ஆண்குறியை வைத்துக்கொண்டு அந்த பட்டத்து அரசி அன்று இரவு துயில வேண்டும் என்று குறிப்பிருக்கிறது. ஒரு ராஜ்யத்தை கொண்டு வந்து சேர்த்த, ராஜ்யத்தினுடைய பரப்பளவை அதிகரித்த ஒரு குதிரையோடு அந்த பட்டத்து ராணி ஒரு இரவை கழிக்க வேண்டும் என்று இருந்த சடங்குகள் எல்லாம் எதை குறிக்கிறது என்றால், குதிரை அவர்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது, அவருடைய பண்பாட்டில் மிக முக்கியமானது என்று இருக்கிறது. ஆகவே ஒரு வரலாற்று தீர்வு என்ன செய்தார்கள் என்றால், சிந்துவெளியில் காண கிடைத்த ஒரு ஒற்றை கொம்புள்ள விலங்கின் சிற்பத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி யூனிகான் என்று சொல்லக்கூடிய அந்த ஒற்றை கொம்பை, அந்த கொம்பை மட்டும் மார்பிங் செய்து அழித்து விட்டு கம்ப்யூட்டர்ல குதிரை என்று மாற்றி, NS ராஜாராம் என்கிற ஒருவர், அவரு அந்த யூனிகான் ஒற்றை கொம்புள்ள மிருகத்தை குதிரையாக கணினியில் மாற்றி அங்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒற்றை கொம்புள்ளதை போன்ற அந்த மிருகம் ஒற்றை கொம்புள்ள மிருகம் அல்ல, யூனிகான் அல்ல, அது குதிரை என்று அவர் நிறுவினார். நிறுவினார்னா உண்மையை நிறுவல, தப்ப நிறுவனர், ஒரு மோசடியை செய்தார். ஆனால் ஆய்வாளர்கள் எல்லாம் உடனடியாக குறுக்கே பாய்ந்து அங்கு இருக்கக்கூடிய அந்த ஒற்றை கொம்புள்ள மிருகத்தை நீங்கள் குதிரை என்று கம்ப்யூட்டர் வழியாக மோசடி செய்திருக்கிறீர்கள், இவ்வாறெல்லாம் செய்யாதீர்கள் என்று உடனடியாக அம்பலப்படுத்தினார்கள். அப்போ சிந்துவெளியில் கிடைத்திருக்கக்கூடியது குதிரை என்று சொன்னால் குதிரைக்கு சொந்தக்காரர்கள் ஆரியர்கள் என்றும், ஆகவே சிந்துவெளியில் கிடைத்தது ஆரிய நாகரிகம் தான் என்றும் நிறுவுவதற்கு அவர்கள் ஒரு முயற்சி செய்தார்கள். அதற்கு அப்பால் இன்னொரு இடத்திற்கு போகிறார்கள். சிந்து சரஸ்வதி என்ற ஒரு வார்த்தையை நான் சொன்னேன். சிந்து சரஸ்வதி நாகரிகம் தான் சிந்துவெளி நாகரிகம் என்று சொல்லப்படுகிறது என்று அவர்கள் திருத்தல். இன்னொன்று பக்கம், இந்த சரஸ்வதி நதி எங்கே இருக்கிறது? இப்ப கூட நீங்க கும்பமேளா நடந்துகிட்டு இருக்கு, கும்பமேளா இப்பதானே நடந்துகிட்டு இருக்கு. யோகி சொல்றாரு, எல்லாரும் வாங்க கும்பமேளாவுக்கு வந்து பாருங்க, அது எவ்வளவு ஒரு பரந்துபட்ட ஒரு கொண்டாட்டம் என்று உங்களுக்கு தெரியும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்ப அந்த பரந்துபட்ட கொண்டாட்டத்துக்குள்ள சொல்லக்கூடிய அந்த கும்பமேளாவுல அர்த்தம் என்னன்னா, 3 நதிகள் சேரக்கூடிய திரிவேணி சங்கமம் என்பது அதுல முக்கியமானது. கங்கை, யமுனை, சரஸ்வதி. இந்த கங்கை, யமுனை, சரஸ்வதியில் கங்கை ஓடிக்கொண்டிருக்கிறது, யமுனை ஓடிக்கொண்டிருக்கிறது, சரஸ்வதி எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது? சரஸ்வதி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிவியில ஓடிக்கிட்டு இருந்துச்சு. கங்கை, யமுனை, சரஸ்வதி. நடப்புலகத்தில் எங்கும் சரஸ்வதி ஓடிக்கொண்டுள்ள, ஓடிக்கொண்டிருக்காத ஒரு சரஸ்வதியை இங்கு நாட்டுக்குள் ஓடிக்கொண்டிருப்பதாக அவர்கள் சொல்லும் போது எல்லோரும் கேள்வி கேட்டார்கள். அப்ப அவங்க சொன்னாங்க, கங்கை யமுனை இருப்பதை போலவே சரஸ்வதியும் இருக்கிறது. எங்கே இருக்கிறது என்றால் அது மானசீகமாக இருக்கிறது என்று சொன்னாங்க. மானசீகமாக என்றால் கற்பனையில், அந்தரத்தில், உங்கள் மனதில் அது ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏன் அது மனசுல ஓடும் அப்படின்னா, அது உண்மையில் ஓடிக்கொண்டிருந்தது, காலப்போக்கில் மறைந்து விட்டது. மறைந்து விட்ட அந்த நதியைத்தான் நாங்கள் மானசீகமாக ஓடக்கூடிய நதி என்று வைத்து அந்த திரிவேணி சங்கமம் அல்லது முக்கூடல் சங்கமம் என்று நாங்கள் சொல்லுகிறோம் என்று அவர்கள் வாதிடுகிறார்கள். அப்போ இந்த முக்கூடல் சங்கமம் அல்லது திரிவேணி சங்கமம் என்று சொல்லக்கூடியதில் இல்லாத ஒரு சரஸ்வதி நதியை அவர்கள் ஏன் இட்டு கட்டுகிறார்கள் அப்படின்னு சொன்னா, இது இட்டு கட்டுறாங்கன்னு நம்ம சொன்ன உடனே அவன் சொல்லிட்டான், சிந்து நதி தான் சரஸ்வதி நதிட்டான். கூடுதலா ஒண்ணு சொன்னாதானே இது இட்டு கட்டுறதுன்னு சொல்லுவேன். கூடுதலா நாங்க சொல்லல, சிந்து நதி என்பதுதான் சரஸ்வதி நதி என்று சொன்னார்கள். அப்ப சிந்து நதி தான் சரஸ்வதி நதி என்று சொல்லுகிற போது
உண்மையில் சிந்து நதி எப்போதாவது சரஸ்வதி நதி என்று அறியப்பட்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுப்பினார்கள் ஆய்வாளர்கள். அப்போது மிக பொறுப்புணர்ச்சியோடு சில ஆய்வாளர்கள் சொன்னார்கள். அவர்கள் சொன்ன தகவல் என்னென்றால், ஆரியர்கள் புலம்பெயர்ந்து வருகிற போது ஆப்கானிஸ்தானத்தின் வழியாக வந்தார்கள். ஆப்கானிஸ்தானத்தின் வழியாக வருகிற போது ஆப்கானிஸ்தானத்தில் அவர்கள் பார்த்த ஒரு நதியின் பெயர், அவர்கள் கடந்து வந்த ஒரு நதியின் பெயர் சரஸ்வதி. சரஸ்வதி என்கிற ஒரு நதியை அவர்கள் கடந்து வந்தார்கள். அந்த சரஸ்வதி என்கிற நதியை தான் அவர்கள் காவுக்கு பதிலாக, பரவாயில்ல விடுங்க, கேக்குதா? ரைட். சரஸ்வதி என்கிற அந்த நதியைத்தான் அவர்கள் சரஸ்வதி என்று எழுத்து மருவி சரஸ்வதி என்று அழைக்க தொடங்கினார்கள். இங்கே வந்த போது அதே போன்ற நதிகளை பார்க்கிற போது பார்க்கிற நதியெல்லாம் அவர்கள் சரஸ்வதி சரஸ்வதி என்று சொல்ல தொடங்கினார்கள். மற்றபடி இந்தியாவுக்குள் சரஸ்வதி ஓடவில்லை, அது ஆப்கானிஸ்தானத்தில் ஓடிக்கொண்டிருந்தது என்று அவர்கள் ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப சரஸ்வதி என்பதும் இங்கு ஓடாத ஒரு நதி. ஆகவே சரஸ்வதி கதை நாகரிகம் என்று சொல்வதும் பொய். இன்னைக்கு எதற்காக இந்த பொய் உருவாக்கப்படுகிறது? ஏன் ஆரியர்கள் பூர்வக்குடிகள் என்று நிறுவ பார்க்கிறார்கள் என்று பார்த்தால், இந்துத்துவா என்கிற ஒரு அரசியல் கருத்து, ஒரு கலாச்சார தேசியம், ஒரு மத அடிப்படையிலான ஒரு பெரும்பான்மைவாதம், இதை முன்வைக்கிற போது உங்களுக்கு எதிரிகளை கட்டமைக்க வேண்டியிருக்கிறது. எதிரிகளை கட்டமைப்பதென்றால் தனிநபர்களுக்கு எதிரிகளை அல்ல, ஒரு தேசத்திற்கு, ஒரு நாகரிகத்திற்கு, ஒரு பண்பாட்டுக்கு எதிரிகளை கட்டமைக்க. இஸ்லாம் என்கிற மார்க்கம் வெளியிலிருந்து வந்தது. ஆனால் இஸ்லாமியர்கள் இங்கு உள்ளவர்கள் இந்த மண்ணினுடைய பூர்வக்குடிகள். கிறிஸ்தவம் வேறு ஒரு மண்ணிலே உருவானது, ஆனால் கிறிஸ்தவர்கள் இங்கே இருப்பார்கள். அப்போ இந்த இந்துத்துவனுடைய வரையறை, யார் இந்தியர்கள் என்பதற்கான வரையறை, யார் ஒருவர் பித்ரு பூமியும் புண்ணிய பூமியும் இந்தியாவையே கொண்டிருக்கிறாரோ அவர் மட்டும்தான் இந்தியர் என்று சொன்னால், இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அந்நியர்கள் என்று ஆவார்கள். அப்ப அந்நியர்களாக கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் நிலைநிறுத்தப்பட்டால் அல்லது வரையறுக்கப்பட்டால் ஆரியர்கள் யார் என்கிற கேள்வி வருகிறது. இப்ப ஆரியர்களும் அந்நியர்கள் தான் என்று நீங்கள் சொல்லிவிடக் கூடாது. ஆரியர்களும் அந்நியர்கள் தான் என்று சொல்லிவிட்டால் அவர்களுடைய வேதமும் சமஸ்கிருதமும் இந்த மண்ணிற்கு அந்நியமானது என்று நீங்கள் சொல்லிவிடக் கூடாது. ஆகவே ஆரியர்களை பூர்வக்குடிகள் என்று நிறுவுவதற்காக இப்படி ஒரு மோசடி திட்டமிட்டு வரலாறு போலவே உண்மையை போலவே கட்டமைப்பதற்கான ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தின் வழியாக நம் மீது திணிக்கப்படுகிறது. இப்ப இந்த சூழலில் தான் நாம் சிந்துவெளியை புரிந்து கொள்ள வேண்டும். சிந்துவெளியினுடைய தொடர்ச்சி எங்கே இருக்கிறது என்று சொன்னால், ராஜேந்திரன் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு அகழாய்வுகளை சொன்னார். இன்னும் பாலகிருஷ்ணன், அமர்நாத் ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் மேடு என்று எங்கெல்லாம் ஊர் பெயர் முடிகிறதோ அங்கெல்லாம் நீங்கள் அகழாய்வு செய்தால் நிச்சயமாக அங்கு தமிழர்களுடைய தொன்மையை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ சிந்துவெளியினுடைய நாகரிகம் யாருக்கு சொந்தமானது என்று வருகிற போது ஆய்வாளர்கள் எடுத்த எடுப்பில் சொன்ன ஒரு விஷயம், இன்று வரை கூடுதலாகவும் நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் என்னன்னா, இது தொல் திராவிட பழங்குடிகளுடைய நாகரிகமாக இருக்கலாம். அவர்கள் தமிழர்களுடைய நாகரிகம் என்று இன்னும் அதை அறுதிட்டு சொல்லவில்லை. ஐராவத மகாதேவன் போன்றவர்கள் அல்லது பாலகிருஷ்ணன் போன்றவர்கள், அமர்நாத் ராமகிருஷ்ணன் போன்றவர்கள், இன்னும் பலர் இது தொல் திராவிட பழங்குடிகளின் நாகரிகமாக இருக்கலாம் என்றுதான் சொல்லுகிறார்கள். அறுதிட்டு இன்னும் யாரும் இது திராவிடர்களுடைய நாகரிகம் என்றோ அல்லது ஆதி திராவிடர்களுடைய நாகரிகம் என்றோ அவர் சொல்லவில்லை. அது உண்மையில் கற்றறிந்த வரலாற்றாளர்கள் மிகுந்த பணிவுடனும் அடக்கத்துடனும் வரலாற்று ஓர்மையுடனும் அவர்கள் சொல்லுகிறார்கள். அது இன்னும் நிரூபிக்கப்படாத, முழுமைப்படுத்தப்படாத ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏன் அதை முழுமைப்படுத்தணும்னா, சிந்துவெளியில் கிடைத்திருக்கக்கூடிய அந்த எழுத்து அல்லது குறி என்பது இன்னும் முழுமையாக
யாராலும் படிக்கப்பட முடியாததாக இருக்கிறது. அங்க இருக்கிற அந்த லெட்டர்ஸை யாராலும் இன்னும் படிக்க முடியல. இப்ப படிச்சாதான் அதனுடைய முழு அர்த்தத்தை தெரிந்து கொள்ள முடியும். படிக்க முடியாத நிலையில் அல்லது படிக்கக்கூடிய முயற்சி முழுமை பெறாத நிலையில் அதை திராவிடர்களுடையது என்றோ அல்லது தொல் திராவிடர்களுடையது என்றோ நம்மால் அறுதியிட்டு சொல்ல முடியாது என்கிற முறையில்தான் அவர்கள் மிகுந்த தயக்கத்தோடு இருக்கலாம் என்று யூகிக்கிறார்கள். ஆனால் இன்னொரு தரப்பு வாதம், ஆரியர்களுடையது இல்லை, வேத பண்பாடு இல்லை என்று முடிவுக்கு வந்த பிறகு இந்த மண்ணில் இருக்கிறவர்கள் திராவிடர்கள் தான், ஆகவே இது திராவிடர்களுடைய நாகரிகமாகத்தான் இருக்க முடியும் என்கிற ஒரு வாதத்தையும் முன்வைக்கிறார்கள். இப்போ திராவிடர்கள் தான் தமிழர்கள், தமிழ் அது அப்படியே திரமிழ திராவிட என்று திரிந்தது என்று ஒரு வாதமும் இருக்கிறது. ஆப்பிரிக்காவில் 65,000 ஆண்டுகளுக்கு முன்னால் கிளம்பி வந்தவர்கள், அவர்கள்தான் நம்முடைய மூதாதைகள். அங்கே இருந்து வந்து அவர்கள் நாட்டினுடைய உலகினுடைய பல பகுதிகளுக்கு பரவினார்கள். இதுதான் மனித குலத்தினுடைய வரலாறு என்று டோனி ஜோசப் போன்றவர்கள் சொல்லுகிறார்கள், வேறு பல ஆய்வாளர்களும் சொல்லுகிறார்கள். இன்னொரு பக்கம் இல்லை தெற்கே குமரிமுனையிலிருந்து இன்னும் ஒரு படி முன்னே போய் லெமூரியா கண்டம் என்று ஒன்று சொல்வார்கள். இந்த லெமூரியா கண்டம் என்று ஒன்று இருந்தது, அது இந்துமா கடலில் முழுகிவிட்டது. கடல்கோளால் அழிந்த அந்த லெமூரியா கண்டம் தான் உண்மையில் தமிழர்களுடைய உலகின் ஆதி மக்களுடைய இடம், பிறப்பிடம், தொட்டில், தாய்மடி என்றெல்லாம் ஒரு வாதமும் இருக்கிறது. ஆனால் சூக்கி ஜெயகரன் போன்ற ஆய்வாளர்கள் என்ன ஆய்வுகளை முன்வைக்கிறார்கள் என்றால், இந்தியாவினுடைய தென்முனையில் இருக்கக்கூடிய குமரி, இலங்கை, இன்னும் ஆஸ்திரேலியா வரையிலும் கூட நிலப்பரப்பில் இணைந்திருந்த காலம் ஒன்று இருந்தது. இலங்கை இந்தியாவோடு தரை வழியாக இணைக்கப்பட்டிருந்தது. இந்த பக்கம் மடகாசர் வரைக்கும் நீங்க ஏறு தழுவுதல் சொல்லும் போது கூட ஏறு தழுவுதல் அல்லது ஜல்லிக்கட்டு என்று சொல்லக்கூடிய இது எல்லாமே எங்க இருந்துச்சு அப்படின்னா மடகாஸ்கர்ல இருந்து வந்திருக்கலாம்னு கூட ஒரு கருத்து இருக்கு. இன்றைக்கும் இங்க இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டினுடைய அதே தொன்மையான வடிவத்தில் இன்றைக்கும் வேறு பல நாடுகளில், எத்தியோப்பியா உள்ளிட்ட பல இடங்களில் இருப்பதாக சொல்லுகிறார்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி ஒன்று போல் பரவி இருக்க முடியும் என்றால், உலகின் பல பாகங்கள் தரை வழியாக இணைக்கப்பட்டிருந்தது. கடல்கோள் வந்ததன் காரணமாக, கண்ட திட்டுகள் நகர்ந்ததன் காரணமாக அது கடலுக்குள் முழுகி துண்டிக்கப்பட்ட நிலப்பரப்புகளாக மாறி போயின என்று ஒரு வாதம் ஆய்வாளர்களால் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் சூக்கி ஜெயகரன் போன்றவர்கள் அதை எப்படி மறுக்கிறார்கள் என்றால், இந்திய நிலப்பரப்பினுடைய தென்முனையில் கண்ட திட்டுகளினுடைய நகர்வு நடந்தது என்பது உண்மைதான். அதன் காரணமாக நிலப்பரப்புகள் கடலுக்குள் போனதும், கடல் பகுதியில் இருந்த நிலப்பரப்பு மேலே வந்ததும் நடந்ததெல்லாம் உண்மைதான். ஆனால் அதெல்லாம் தமிழர்களுடைய நாகரிகமே அழியக்கூடிய காலத்தில் அது நடக்கவில்லை. இந்திய நிலப்பரப்பில் மனிதர்களே உருவாகாத காலத்தில் இந்த கண்டத்திட்டு இடப்பெயர் என்பது நடந்தது என்று அவர்கள் ஆய்வுகளை முன்வைக்கிறார்கள். ஆகவே தமிழர்களுடைய நாகரிகம் என்பது கடல் கொள்ளப்பட்ட லெமூரியா கண்டத்தில் அழிந்து போய்விட்டது. ஆகவே மனிதர்களே தென்முனையில் தான் உருவாகி இருக்க முடியும் என்கிற வாதத்தை புவியியலாளர்கள், ஆய்வாளர்கள் மறுக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இந்த தேதியில் உலகளாவிய அளவில் ஒரு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு கருதுகோளாக இருந்து இன்றைக்கு உண்மை என்று பேசக்கூடிய விஷயமாக எது மாறி இருக்கிறது என்றால், உலகில் மனிதர்கள் எல்லோருக்கும் மூதாதைகள் ஆப்பிரிக்காவில் தோன்றினார்கள். அங்கிருந்து 65,000 ஆண்டுகளுக்கு முன்பு உலகின் பல பாகங்களுக்கும் அவர்கள் பரவி சென்றார்கள். மனிதர்கள் தொடர்ந்து இடம்பெயர்ந்து கொண்டே இருப்பதன் காரணமாகத்தான் அங்கங்கே பல்வேறு நிலப்பரப்புகளில் அலைகுடிகளாக இருந்து நிலைகுடிகளாக மாறினார்கள். அவ்வாறு அவர்கள் நிலைகுடிகளாக மாறுகிற போது அங்கு அவர்கள் வாழக்கூடிய முறையிலிருந்து தான் ஒவ்வொரு சமூகத்தினுடைய மொழி, பண்பாடு, பழக்க வழக்கங்கள் எல்லாமே உருவாகின என்று இன்னொரு பக்கம் சொல்லுகிறார்கள். இப்ப என்னங்க, எல்லாமே இன்னொரு பக்கம் சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, நாம் இவர்கள் எல்லோரும் சொல்வதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக,
நேரடியாக ஒரு சொந்த அறிவின் மூலமாக இதையெல்லாம் உணர்ந்து கொள்வதற்காக இந்த ஆய்வுகளை எல்லாம் நாம் படிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் வலியுறுத்துகிறது. இதெல்லாம் படிக்கணும். நான் ஒன்று சொல்றேன், அவர் ஒன்று சொல்றாரு, இவர் ஒன்று சொல்றாருன்னு இது எல்லாத்தையும் படிக்கணும்னு நாங்க முதல்ல வலியுறுத்துறோம். இதை படிக்கிற போது நீங்கள் படிப்பதற்கு ஏதுவாக சில ஆய்வாளர்களுடைய நூல்களை எங்களால் முன்வைக்க முடியும். குறிப்பாக இன்றைக்கு பாலகிருஷ்ணன் எழுதின அந்த பண்பாட்டின் பயணம் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தொகுப்பு வந்திருக்கிறது. அவர் தொடர்ச்சியாக இதுவரைக்கும் சிந்துவெளி பண்பாடு யாருடையது என்ன ஏதுங்கிற அந்த வரலாற்றின் அடிப்படையில் எழுதியிருக்கக்கூடிய புத்தகம் ஒன்று. சரி, அந்த புத்தகம் என்ன ஆதி அந்தமோட அதுதான் முடிஞ்சதா, அதுதான் கடைசி புத்தகமா என்றால் அது ஒன்றும் கடைசி புத்தகம் அல்ல. அவர் தன்னுடைய அனுபவத்தை எழுதியிருக்கிறார். வேத கால எது வேத காலம்? வேதகால ஆரியர்களுடைய ஹிஸ்டியன் ஜாகிரபி தானே அவர் ராஜேந்திர கொச்சார் எழுதின புத்தகம். அந்த புத்தகத்தில் இந்த சரஸ்வதி நதி எங்கிருக்கிறது என்கிற வரலாறு தொகுக்கப்பட்டிருக்கிறது. ஆரியர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்ற வரலாறு தொகுக்கப்பட்டிருக்கிறது. திராவிட மொழிகள் என்று இந்தியாவில் புழங்கக்கூடிய மொழிகள் எது என்று நிறுவப்பட்டிருக்கிறது. இது எல்லாவற்றை பற்றியும் பல்வேறு ஆய்வு நூல்கள் நம் முன்னால் வந்திருக்கின்றன. இவை அனைத்தையும் படிப்பதற்கு வாய்ப்புள்ளவர்கள் படிக்க வேண்டும், படித்தவர்கள் அதை பரப்ப வேண்டும். இதுதான் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் உங்ககிட்ட கேட்குது. யாரோ ஒருத்த வரலாறு நம்ம தலையில திணிக்கிறதுக்கு முன்னாடி நாம் நேரடியாக உண்மைகளை அறிவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இதுதான் இன்னைக்கு நம்ம வலியுறுத்துறோம். இப்ப இந்த முயற்சிக்கு உதவிகரமாக இருப்பதற்காகத்தான் இந்த சிந்துவெளி அகழாய்வு என்பதை 1924 அறிவிச்ச அந்த நாளை நாம் எல்லா இடங்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். அந்த செய்தியை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறப்ப இதில் இருக்கக்கூடிய அரசியல் குறுக்கீடுகளை நாம் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். வரலாற்றை கைப்பற்றுவதற்கு நடக்கக்கூடிய முயற்சியை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். வெறுமனே இது சிந்துவெளி நாகரிகம் என்பது தொல் திராவிடர்களுடைய நாகரிகம் என்று நிறுவுவதனாலோ அல்லது தொல் திராவிடர்கள் தான் இன்றைக்கு தமிழர்கள் என்று நாம் நிறுவுவதனாலோ ஆகப்போவது எதுவென்றால், இன்றைக்கு இந்துத்துவ கருத்தியலின் அடிப்படையில் இந்தியர்கள் யார் என்று வரையறுப்பதற்கு நடக்கக்கூடிய முயற்சியை முறியடிப்பதற்குத்தான் நாம் இதையெல்லாம் பயன்படுத்த வேண்டும். இந்த முயற்சியை கைவிட்டு விட்டு அல்லது வரலாற்றின் இந்த அம்சத்தை நிராகரித்து விட்டு தூய்மைவாதம் பேசுவதற்கோ அல்லது பெருமிதங்களை பேசுவதற்கோ நாம் இந்த வரலாற்றை படிக்க வேண்டியது அவசியமா என்ற கேள்வியை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் நாம் இன்றைக்கு முன்வைக்கக்கூடிய கருத்தியல் என்பது இந்த இந்துத்துவ அரசியல் சார்பு நிலைக்கு ஆதரவாக இந்திய மனங்களை கட்டமைப்பதற்காக கல்வியை வரலாற்றை திரிக்கக்கூடிய வேலைகளுக்கு எதிராக நாம் சிந்துவெளியில் இருந்து எதையெல்லாம் எடுத்துக்கொள்வது என்று சொன்னால், சிந்துவெளியில் இருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அதனுடைய ஆய்வு உண்மைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த ஆய்வு உண்மைகள் நமக்கு சொல்லக்கூடியது, இந்த நாடு இன்றைக்கு ஒரு பன்மைத்துவ நாடாக இருக்கிறது. இந்த பன்மைத்துவ நாடு என்று இடத்தை அடைவதற்கு வரலாற்று ரீதியாக உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த நிலப்பரப்புக்குள் பலரும் சேர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரையும் உள்ளடக்கிய ஒரு பன்மைத்துவ சமூகமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பன்மைத்துவ சமூகத்தை வரலாற்று தூய்மைவாதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துவதற்கு சிலர் முயற்சிக்கிறார்கள். அந்த பிளவுவாத நடவடிக்கைக்கு வரலாற்றையும் அவர்கள் ஒரு கருவியாக மாற்றிவிடக் கூடாது என்பதுதான். இந்த வரலாற்றை பிளவுவாதத்திற்கு ஒரு கருவியாக அவர்கள் பயன்படுத்தி விடாமல் இருக்கும் பொருட்டு நாம் பன்மைத்துவத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டியிருக்கிறது. இந்த பன்மைத்துவத்தை உயர்த்தி பிடிப்பதற்கு நாம் யாரிடமும் எந்த கருத்தையும் இரவல் பெற வேண்டிய அவசியம் இல்லாமல் வரலாற்று ரீதியாகவே ஒரு மரபுரிமையாகவே நமக்கு இந்த இணைந்து வாழும் பண்பு ஒன்று இருக்கிறது. தொல் திராவிடர்கள் கடல் கடந்து போய் உலகின் பல நாடுகளில் வணிகம் செய்திருக்கிறார்கள். சிந்துவெளி மக்கள் யார், அவர்கள் எத்தகையவர்கள் என்பதை பற்றி வரையறுக்கிற போது
சிந்துவெளி மக்கள் வணிக சமூகமாக இருந்திருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அங்கு எடை கருவிகள், எடை கற்கள் இருக்கின்றன, நிறுத்தல் அளவைகள் இருக்கின்றன. அங்கு கடல் கடந்து போய் வணிகம் செய்வதற்கான படகு போன்ற குறியீடுகள் எல்லாம் அங்கு கிடைக்கின்றன. ஆகவே அவர்கள் ஒரு வணிக சமூகமாக இருந்திருக்க கூடும் என்று சொல்லுகிறார்கள். உலகின் பல பாகங்களுக்கும் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். சென்ற இடங்களுக்கெல்லாம் இந்தியாவினுடைய தொன்மை வாய்ந்த, மதிப்பு வாய்ந்த பொருள்களை எல்லாம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். வணிகத்தில் நடந்த பரிமாற்றத்தில் இந்தியாவினுடைய சிறப்பு வாய்ந்த பல விஷயங்கள் அங்கே போய் சேர்ந்திருக்கின்றன. மிருகங்கள், பறவைகள், அரிய வகை கற்கள், சொற்கள், அரிய வகை கற்களை போலவே சொற்களும் அங்கு போய் சேர்ந்திருக்கின்றன. மொழியை வளப்படுத்துவதற்காக போய் சேர்ந்திருக்கின்றன. உதாரணமாக பகதா அன்சுமொழி என்கிற ஒரு ஆய்வாளர் தமிழில் புழங்கக்கூடிய பல் என்கிற இந்த சொல், பல் பல் இந்த பல் என்பது பல், அதனுடைய மறுவல், அதனுடைய முந்தைய சொல்லான பிளிர், பிளி என்கிற சொல் உலகின் சுமேரியா நாகரிகத்திலிருந்து பல்வேறு நாகரிகங்களுக்கு போய் சேர்ந்தது என்றெல்லாம் அவர் ஆய்வு செய்திருக்கிறார்கள். இப்ப சொற்களை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். பல அரிய வகை விலங்குகள் அங்கே போய் சேர்ந்திருக்கின்றன, பறவைகள் அங்கே போய் சேர்ந்திருக்கின்றன. இவையெல்லாம் வணிக பரிமாற்றத்தில் நடந்திருக்கின்றன. இவ்வளவு பெரிய ஒரு உலகளாவிய நாகரிகம், கடல் மேல் படகு செலுத்தி போய் வணிகம் பார்த்துவிட்டு திரும்பக்கூடிய அளவிற்கு இருந்த இந்த சமூகம் உலகின் பல சமூகங்களோடு நல்லுறவை பேணிய ஒரு சமூகமாக இந்த சமூகம் இருந்திருக்கிறது. இது ஒரு பிளவுவாதத்திற்கோ மத அடிப்படைவாதத்திற்கோ அல்லது தூய்மைவாதத்திற்கோ இடமளிக்காத ஒரு சமூகமாக இருந்திருக்கிறது என்ற வரலாற்று மரபுரிமையை நாம் மீட்டெடுக்க வேண்டியிருக்கிறது, அல்லது அதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த வேலையை செய்வதற்குத்தான் நாம் இன்றைக்கு வரலாற்றை கவனமாக கைக்கொள்வதும் வரலாற்றினுடைய திரிவுகளை அம்பலப்படுத்துவதற்கு நாம் விரும்புவதற்கு முக்கியமான காரணம் இந்த சமூகத்தை ஒரு பன்மைத்துவ சமூகமாக தொடர்ந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நமக்கு இருக்கக்கூடிய பன்முக அடையாளங்களை எல்லாம் தகர்த்து மதத்தின் அடிப்படையில் ஒரே ஒரு ஒற்றை அடையாளத்தை வைத்து நம்மை ஒரு இந்துவாக, இந்து பெரும்பான்மைவாதமாக அல்லது ஒரு மத அடிப்படைவாதியாக நம்மை கட்டமைப்பதற்கு நாம் ஒருபோதும் இணங்கிவிடக்கூடாது. உங்களுடைய கடவுள் நம்பிக்கை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் குறுக்கிடவில்லை. உங்களுடைய பண்பாட்டு நடவடிக்கைகளை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் குறுக்கிடவில்லை. ஆனால் அதில் இருக்கக்கூடிய பிற்போக்குத்தனத்தை சுட்டிக்காட்டுவதற்கு உரிமையோடு நாங்கள் எப்போதும் முயற்சித்துக் கொண்டே இருக்கோம். இந்த உலகம் யாரால் படைக்கப்பட்டது, கடவுளால் படைக்கப்பட்டதா, அது இயற்கையாகவே இருந்ததா என்ற ஒரு அறிவியல் உண்மையை சொல்வதற்கு நாங்கள் முயற்சித்துக் கொண்டே இருப்போம். இந்த நாடு, இந்த உலகம் ஆண்களும் பெண்களும் சமமாக வாழ்வதற்கு உரிமையுடைய ஒரு இடம் என்பதை நாங்கள் சொல்லிக் கொண்டே இருப்போம். உங்களிடம் காணக்கூடிய ஆதிக்க மனோபாவத்தை சுட்டிக்காட்டி பாலின ரீதியாகவோ சாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ நீங்கள் இன்னொருவரை தாழ்த்தியோ உயர்த்தியோ பார்க்க கூடாது என்பதை நாங்கள் சொல்லிக்கொண்டே இருப்போம். இவை எல்லாவற்றையும் சொல்வதற்கு ஆதாரமாக இந்த நாட்டினுடைய தொன்மையான மக்கள், தொன்மையான நாகரிகம் என்பது நமக்கு வழிகாட்டுகிறது என்பதற்காகத்தான் நாம் சிந்துவெளியையும் சொல்லுகிறோம், கீழடியையும் சொல்லுகிறோம். இன்னும் சொன்னால் கீழடியை சொல்லுகிற போது ஆதிச்சநல்லூர் அதற்கு முந்தையதாக நமக்கு அகழ்வாய்விலே கண்டெடுக்கப்பட்டது. இந்த ஜான் மார்சல், எந்த ஜான் மார்சல் சிந்துவெளி நாகரிகத்தை அறிந்து சொன்னாரோ அதே ஜான் மார்சல் தான் ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வுக்கும் வழிகோலியவர் என்பதை நாம் இந்த நேரத்திலே சொல்ல வேண்டும். ஆதிச்சநல்லூருக்கும் அவர் தான் வழிகாரி. அப்போ ஆதிச்சநல்லூர், இது எல்லாவற்றிலும் நாம் கண்டெடுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், நாம் ஒரு பன்மை சமூகமாக இருந்திருக்கிறோம். நாம் ஒரு மதச்சார்பற்றவர்களாக இருந்திருக்கிறோம். மதச்சார்பற்றவர்கள் என்றால் மதத்தை துறந்து விட்டவர்கள் என்ற பொருளில் தாமிய காசா சொல்லவில்லை. உங்களுடைய மதத்தை நீங்கள் வைத்துக் கொள்வீர்கள், ஆனால் இன்னொரு மதத்தை வெறுக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டீர்கள். ஒரு அரசாங்கம் என்பது அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் இயங்க வேண்டியது. நம்முடைய அரசியல் சாசனம் என்பது அரசு எல்லா மதத்திலிருந்தும் சமதூரத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. எந்த மதத்திற்காகவும் ஆதரவாக செயல்படாமல் இருக்க வேண்டும் என்று நம்முடைய அரசியல் சாசனம் சொல்லுகிறது. மதத்தின் நடவடிக்கையில் அரசு தலையிடக்கூடாது,
அரசின் நடவடிக்கையில் மதம் தலையிடக்கூடாது என்று அது சொல்லுகிறது. மக்கள் தங்களுடைய மதங்களை வைத்துக் கொண்டே நல்லிணக்கமாக வாழ வேண்டும் என்று சொல்வதும், அரசு என்பது மதங்களுக்கு வெளியே தன்னை நிறுத்திக் கொள்ள வேண்டும், எந்த ஒரு மதத்தின் சார்பாகவும் அது இருக்கக்கூடாது என்று சொல்வதும். அப்போ அரசு என்பது மத சார்பற்றதாக இருக்க வேண்டும், மக்கள் மத நல்லிணக்கத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான் தாமுகவின் நிலைப்பாடு. ஆகவே இந்த வரலாற்றில் இருந்து பெறக்கூடிய உண்மைகளிலிருந்து சமகாலத்தில் நம்முடைய மனிதர்களை, இந்திய சமூகத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கிற தவிப்பிலிருந்து தான் ஜான் மார்ஷல் சிந்துவெளி நாகரிகத்தை உலகுக்கு அறிவித்த அந்த செப்டம்பர் 20, 1924 நூற்றாண்டை 2024 நாம் தொடங்கி இருக்கின்றோம். அதை மாநிலம் முழுவதும் கருத்தரங்குகளாகவும், தெளிவரங்குகளாகவும், விவாதங்களாகவும், கேள்வி பதில்களாகவும், பத்திரிகைகள் மூலமாக, புத்தகங்கள் மூலமாக பரப்பக்கூடிய பணியை நாம் செய்திருக்கின்றோம். வெள்ளலூர் பகுதியிலும் அப்படிப்பட்ட ஒரு பணியை நீங்கள் மேற்கொண்டிருப்பதற்காக நான் பாராட்டுகின்றேன். இந்த நேரத்தில் இந்த காலந்தோறும் வெள்ளலூர் என்கிற இந்த புத்தகத்தை எனக்கு இந்த காலையிலே கொடுத்தார்கள். இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய பின் அட்டையில் வெள்ளலூருடைய ஊர் பெயர் எப்படி மாறி இருக்கிறது என்கிற தகவலை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். வேலில், வேலிலூர், வெளிலூர், வெள்ளலூர், அக்ரகார வெள்ளலூர், தென்னூர், தேனூர், வள்ளலூர், அன்னதான சிவபுரி, அதிராச சதுர்வேதி மங்கலம், விஸ்வேஸ்வர சதுர்வேதி மங்கலம். இத்தனை பெயர் இந்த ஊருக்கு இருக்கிறது. உங்க ஊருக்கு பிரச்சனை என்ன தெரியுமாங்க? இந்த சதுர்வேதி மங்கலம்னு ஒன்று வந்துருக்கு பார்த்தீங்களா? இந்த சதுர்வேதி மங்கலம்னு வந்திருக்குது இல்ல, இந்த இடத்துல இருந்துதான் வரலாற்றை திரிக்கக்கூடிய வேலை தொடங்குகிறது. சதுர்வேதி மங்கலம் என்றால் இது அரசர்களால் பார்ப்பனர்கள் தனித்து வாழ்வதற்கு கொடுக்கப்பட்ட குடிமனையும் நிலமும் சேர்ந்தது. ஏதோ ஒரு கட்டத்தில் உங்கள் ஊரும் அப்படி ஒரு இன்னலுக்கு ஆளாகி இருக்கிறது. நல்ல வேளையாக நீங்கள் மீண்டும் வெள்ளலூர் என்று மீட்டிருக்கிறீர்கள். வெள்ளலூரில் நடந்த இந்த கதை தான் இந்தியா முழுவதும் நடப்பதற்கு சாத்தியம் இருக்கிறது. அதைத்தான் இப்போது நாம் மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் சொல்லுகிறோம்.